கேக்குதாப்பா? ஹலோ, கேக்குதா? எஸ் சார். அந்த சைடில் அந்த ரெக்கார்டிங் அது காட்டுதாப்பா? சைடில் ரெக்கார்டிங் காட்டுதா? காட்டுது சார். இங்கே சைடில் ஆர்இசிங் காட்டுதில்ல, ரெட் கலரில்? எஸ் சார், எஸ் சார். சரி, ஓகே. இப்போ ஒன்று நேம் ரோல் நம்பரை சாட் பாக்ஸை டைப் பண்ணி பார்த்தேன். இப்போ நேம் ரோல் நம்பர் சாட் பாக்ஸை டைப் பண்ணிருங்க. நேம் ரோல் நம்பர் சாட் பாக்ஸை டைப் பண்ணிருங்கப்பா. சார் குட் மார்னிங் சார். யார் இது? சார் குட் மார்னிங் சார். பேரு? சார் கார்த்திக் ராஜா சார். சரி சரி, குட் மார்னிங். ஓகே சார், ஓகே சார். சரிப்பா, நேற்று என்னப்பா பார்த்தோம்? சரி, நேற்று என்ன பார்த்தோம்? எத்தனை டாபிக் பார்த்தோம்? பூலியன்ஸ் தியரம்ஸ் பார்த்தோமா? எத்தனை டாபிக் பார்த்தோம்? பூலியன்ஸ் தியரம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க பண்ணு, ஓகேங்களா? இது என்ன பார்த்தோம்? பூலியன்ஸ் தியரம் பார்த்தோமா? ஓகேவா? என்னென்ன தியரம் பார்த்தோம்? காமுடேட்டிவ் தியரம் பார்த்தோம், அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இடம்போடன்ட், ஐடென்டிட்டி, நல், டிஸ்ட்ரிபியூட்டிவ், நெகேஷன், டபுள் நெகேஷன், அடுத்து என்னது அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்து என்ன பார்த்தோம்? டிமார்கன்ஸ் தியரி, இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஓகேம்மா. இப்போ என்னன்னா ஒரு ஓகேவா, ஒரு ஏ எக்ஸ்பிரஷனையும் இன்னொரு ஏ எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னம்மா கிடைக்கும்? ஒரு ஏ எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? ஒரு ஏ எக்ஸ்பிரஷனையும் இன்னொரு ஏ எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி பாது? எந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷனை வந்து சேம் ரெண்டு எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணால் அதே எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்? எந்த ப்ராப்பர்ட்டியில்? ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஐடியலா? நல்லா பாருங்கம்மா, ஐடியலா? idempotent properties. idempotent properties. ஓகே, idempotent properties என்னது? ரெண்டு சேம் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணால் அதே எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி idempotent ப்ராப்பர்ட்டிஸில் இப்போ மல்டிப்ளை பண்ணாமல் அதே இது ரெண்டு சேம் எக்ஸ்பிரஷன் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அதே எக்ஸ்பிரஷனாக கிடைக்கும். ஓகேவா? ஓகேவா? அப்போ ஏ இன்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான், அதே மாதிரி ஏ ப்ளஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னாலும் ஏ தான். ஸோ இப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது? ஐடியல், அதாவது ஐடியல்னா ஒன்று. ஓகேமா? அப்போ என்னது? ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ நம்ம ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒன்னோட நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பர் தான் நமக்கு என்ன கூடிய ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஒன்னோட இங்கே ஏ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க, அப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஏ தானே கிடைக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி ஏ ப்ளஸ் ஒன்று, ஏ ப்ளஸ் ஒன்று என்னப்பா வரும்? ஏ ப்ளஸ் ஒன், ஏ ப்ளஸ் ஒன், ஏ ப்ளஸ் ஒன், ஒன். ஓகேங்களா? ஒன். ஸோ ஒன்னோட ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஒன்று தான் கிடைக்கும். ஓகேங்களா?
அடுத்து என்னன்னா, அடுத்து என்ன வரும்? ஸோ ஏ பார். ஓகேங்களா? ஏ பார் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏ பார் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ பார் என்ன கிடைக்கும்? இதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் ஏ பார் என்னப்பா கிடைக்கும்? ஏ பார் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 sir. 1 கிடைக்காது, 0. இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு வந்து 1 கொடுக்கீங்க, அப்போ ஏ பார் நமக்கு என்னது? 0. கரெக்டு தானே? ஏக்கு 1னா அப்போ ஏ பார் 0 தானே? அப்போ 1ஐயும் நீங்கள் 0 மல்டிப்ளை பண்ணினா உனக்கு எங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தானே கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே வந்து பாருங்க, இங்கே ஏ பிளஸ் ஏ பார் என்னமா வரும்? ஏ பிளஸ் ஏ பார் என்ன வரும்? 1 sir. ஏ பிளஸ் என்னப்பா? ஏ பிளஸ் ஏ பார் என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் ஏ பார். வேறு ஆன்சர் சொன்னீங்களே, கரெக்டு தான், 1. ஓகே, அதே மாதிரி ஏ டபுள் பார் என்னப்பா வரும்? ஏ டபுள் பார் ஏ டபுள் பார் ஏ டபுள் பார் Yes sir. ஏ. ஓகே, ஏ. ஓகே, அதே அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்து டிமார்கன் தியரி பார்த்தோமா? ஸோ டிமார்கன் தியரி என்னது? ஏபி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பாரில் இருக்கும். ஓகேங்களா? ஏபி. ஸோ இது எப்படி பழுதலாம்? டிமார்கன் தியரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்டில் இருக்குது. ஹோல் பாரில் 2 ப்ராடக்ட் இருக்கு. அப்போ என்னது? தனித்தனி பாரில் ஆட் பண்ணி எழுதணும். அதாவது என்னது? ஏ பார் ப்ளஸ் என்னம்மா? பி பார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்கன் தியரம், ஃபர்ஸ்ட் தியரம். ஓகேங்களா? செகண்ட் தியரம் என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் பார் எப்படி எழுதிக்கலாம்? ஓகேவா? ஏ பார் இன்ட்டு எப்படி எழுதிக்கலாம்? பி பார்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஏ பார் இன்ட்டு என்னது? பி பார். இதான் நமக்கு என்னது? டிமார்கன் தியரம். அது என்னது? 2 தியரம். இது முக்கியம்ப்பா. இப்போ டிமார்கன் தியரம் நமக்கு என்னது இருக்கு? ரொம்ப முக்கியம். ஓகேவா? டிமார்கன் தியரம் என்னது? ரொம்ப முக்கியம். இதுக்கு பாருன்னா இந்த மேலே பார்த்த இந்த தியரத்தெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா? ஹெட்டிங் கொடுக்குப்பா. மீனிங் minimization of Boolean expression. ஓகேவா? minimization of Boolean expression. First example. ஓகேவா? ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. எப்படி இருக்குன்னா ஏபிசி ஓகேவா ப்ளஸ் சிஏபி ப்ளஸ் பிஎஸ்சி. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கு. இது எப்படி சிம்பிளை பண்றது? ஏபிசி ப்ளஸ் சிஏபி ப்ளஸ் பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி சிம்பிளை பண்றது? இது ஐடியா யாருக்காச்சும் இருக்கா? ஐடியா யாருக்காச்சும் இருக்கா? யாருக்காச்சும் ஐடியா இருக்காப்பா? பரவாயில்ல, தப்பா இருந்தா கூட சொல்லுங்கப்பா. ஏதாச்சும் சொல்லுங்க, தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. சார் எல்லாத்துலயும் ஏபிசியை காமனா வெளியே எடுத்தா 1+1+1 போட்டு 3ABC போடலாமா சார்? 3AB சார். தம்பி, நம்ம பார்க்க இப்போ டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்ல இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா என்ன செய்ய ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நீ சால்வ் பண்ணிட்டு இருக்க. ஓகேவா? அப்படி நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி தான் முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். நீ பாட்டு 3ABC போட்டு மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக போகக்கூடாது. இது வந்து டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ், நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக வராது. ஓகேவா? அந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் வராது.
ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து பார்த்தோன்னா, எந்த தியரத்த பேஸ் பண்ணியிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அந்த குடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ல ஓகேவா? குடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ல ஏதாச்சும் ஒரு தியரத்த பேஸ் பண்ணி இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஆ ஃபர்ஸ்ட் இத என்ன பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, ஸோ ரீஅரேஞ்ச் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுன்னா, எல்லாத்தையும் ஏபிசி மாற்றிக்கோங்க. ஏபிசி ப்ளஸ் ஏபிசி, ஓகேவா? ப்ளஸ் ஏபிசி, ஓகேவா? ஏபிசி ப்ளஸ் ஏபிசி என்னது, ப்ளஸ் ஏபிசி, ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்ன பண்ணியாச்சு, ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களாம்மா? ஸோ இதுக்கடுத்து எதுவும் ஐடியா இருக்குங்களா? இதுக்கடுத்து எதுவும் ஐடியா இருக்கா? இதுக்கப்புறம் இதுக்கப்புறம்ப்பா பாருங்கப்பா, இப்போ ஒரு ஏ எக்ஸ்பிரஷனையும் இன்னொரு ஏ எக்ஸ்பிரஷனையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஏ எக்ஸ்பிரஷன் இன்னொரு ஏ எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், ஏ தானே கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதை ஏவை அசியூம் பண்ணிக்கோங்க, இதை ஏவா அசியூம் பண்ணிக்கோங்க, இதை ஏவா அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன் ஏவா, எல்லா எக்ஸ்பிரஷன் சேமா தானே இருக்குது. ஓகேவா? இது ஏபிசி தான் இருக்குது, இது ஏபிசி தான் இருக்குது, இது ஏபிசி தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ண என்னப்பா வரும் நமக்கு, ஆட் பண்ண என்னப்பா வரும், ஏபிசி சார். ஏபிசி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏபிசி. ஓகேங்களா? ஒரு என்னது, எல்லா சேம் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பிரஷனும் சேமாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன, சேம் எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டே பண்ணீங்கன்னா அதே எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? புரியுதுலப்பா? புரியுதா? இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? எக்ஸாம் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னப்பா, அப்போ W = ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசின்னு போயிட்டே இருக்குது. கடைசியாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஏபிசி தான் கிடைக்க போகுது. சிம்பிளை பண்ணால் கரெக்டாக நமக்கு கடைசியாக என்ன கிடைக்க போகுது, ஏபிசி தான் கிடைக்க போகுது. ஓகேவா? இதான் மினிமைசேஷன் ஆஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நோட் பண்ணிக்கோங்க. கையில் நோட் போட்டுக்கோப்பா. நோட் போட்டு எழுதிக்கோ. A + A = A. ஸோ அதனால நம்ம நினைக்கணும் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி கூட என்னது, ஏபிசி. அடுத்த எக்ஸாம்பிள் போலாமா? நோட்ஸ் எடுத்துட்டு தானே இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. ஸோ x = ஏபிசி, ஓகேவா, ப்ளஸ் ஏபி சி பார். இது எப்படி எழுதுறது, ஏபி சி பார். இது என்ன பண்ணலாம், எனி ஐடியா? இது என்ன பண்ணலாம் சார்? ஏபியை காமனா வெளியே எடுத்தா சி + சி பார்னு இருக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏபி நீங்கள் காமன், ஏன்னா ஏபி இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. ஓகேவா? எடுத்துட்டிங்கன்னா உள்ள என்ன மட்டும் தான் இருக்கும், சி + சி பார் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ சி + சி பாருக்கு என்னப்பா வரும், சி + சி பார். சி + சி பார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, ஒன்றுங்களா? ஓகேவா? அப்போ என்னது, ஏபி × 1. ஓகேவா? இப்போ இந்த ஏபியும் இந்த ஒன்னையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஒன்னோட நீங்கள் எந்த எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ இது நமக்கு என்னது, ஏபி. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஃபைனலாக நமக்கு என்னது, இது சிம்பிள் பண்ணால் அதாவது ஏபிசி ப்ளஸ் ஏபிசி பார். இது சிம்பிள் பண்ணால் கடைசி ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும், ஏபின்னு கிடைக்கும். ஓகேவா? நான் நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? எழுதிக்கோங்க, சீக்கிரம் எழுதிக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பண்ணலாமா? அடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன் z equal to a b bar c bar, ஓகேவா? c bar a b bar c bar plus a b bar c plus a bar b c, ஓகேவா? plus a bar b bar c. இதுல 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 என்ன ஐடியா? என்ன ஐடியா அது இருக்கா? சொல்லுமா சார் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுல வந்துட்டு ஏ பி பார் காமனா வெளியே எடுத்துட்டா சி பிளஸ் சி பார்னு இருக்கும் சார். ஓகே ஓகேப்பா. செகண்ட் அடுத்த ரெண்டாவது ஏ பாரையும் சியும் காமன் எடுத்தீங்கன்னா பிளஸ் பி பார்னு வரும் சார். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ண ரொம்ப ஈஸி, ஓகேவா? கரெக்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் காருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பாருங்க, ஓகேங்களா? இது பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்குது? இந்த ஏ பார் ஏ சி பார், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஏ பி பார். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது? ஏ பி பார், இது ரெண்டு காமனாக இருக்கா? அப்போ என்னது? ஏ பி பார் இதை காமனாக எடுத்துட்டிங்கன்னா உள்ள நமக்கு என்ன கிடைக்கும்? சி பார் ப்ளஸ் சின்னு இருக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது இங்கே என்ன காமனாக இருக்குது? ஏ பாரும் சியும் காமனாக இருக்குது, ஓகேங்களா? ஏ பார் சி காமன், இதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ள நமக்கு என்ன இருக்கும்? பி ப்ளஸ் பி பார்ன்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ சி ப்ளஸ் சி பார் நமக்கு என்னது? 1, ஓகேங்களா? சி என்னது? சி சி பார் ப்ளஸ் சி, ஓகே, அது நமக்கு என்னது? 1. இங்கே 1 தானே வரும், இப்போ 1 இந்த ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் சி, இதே இங்கேயும் அதே மாதிரி தானே. பி ப்ளஸ் பி பார் வந்து பார்த்தீங்கன்னா 1, ஓகேங்களா? இப்போ 1ஓட இதை நீங்கள் ஏபி பார் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஏபி பார் தானே கிடைக்க போகுது, ஓகேவா? ஏபி பார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ப்ளஸ் ஏ பார் சின்னு கிடைக்க போகுது, ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. இங்கே ஏன் இருக்கு, இங்கே ஏ பார் இருக்குது, இங்கே பி பார் இருக்குது, இங்கே சி இருக்குது. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண முடியாது? சிம்பிளை பண்ண முடியாது, ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்கம்மா, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள்ப்பா, ஓகேவா? 4 எக்ஸாம்பிள் போதும். அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த எதுன்னா y is equal to abc plus ab, ஓகேவா? plus a. இது என்ன பண்றது? plus a abc plus ab plus a இருக்கு,
இதுல ஏதாவது ஐடியா இருக்கா? சார் சொல்லுப்பா. சார் எல்லாத்துலயுமே ஏவ காமனா வெளியே எடுத்துட்டா ஏன் ஏவ காமனா? ஃபர்ஸ்ட் இங்க ஏபி இருக்குது, இங்க ஏபி இருக்கா? இங்க ரெண்டு இது அது காமனா இருக்கா? காமனா இருக்குங்க சார். இது வந்து பார்த்தா நம்ம எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். ஆனா இங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸ்பிரஷன் காமன் எடுத்து பார்ப்போம். ஏபி ஓகேவா, காமன் எடுத்தா உள்ள நமக்கு என்ன இருக்குது? சி பிளஸ் ஒன்னு இருக்கும் ஓகேவா, பிளஸ் இங்க என்ன இருக்குது? ஏ. கரெக்டு தானே? அடுத்து பாருங்க, ஏபி ஓகேவா, சி பிளஸ் ஒன் நமக்கு என்ன வரும்? சி பிளஸ் ஒன் என்ன வரும்? ஒன்னு. ஓகேங்களா, பிளஸ் நமக்கு என்னது? ஏ. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த ஏபி ஒன்னே நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? ஏபி பிளஸ் என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். ஓகேவா, அடுத்து இங்கேருந்து ஏவை காமன் எடுத்துடலாம். ஏவை காமன் எடுத்துட்டா பி பிளஸ் ஒன் ஓகேவா, பி பிளஸ் ஒன். பி பிளஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இன்ட்டு ஒன். ஸோ கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும்? y is equal to என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். ஓகேவா, அவ்வளோதான். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோப்பா. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஹெட்டிங்மா. ஓகேவா, இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 16 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற அந்த மெத்தடுக்கு போக போகிறோம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா. ஓகேவா, இந்த டாபிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கோம்? ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஒரு கொஸ்டின் வந்துருக்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கார்னர் ஆஃப் மேப் பார்க்க போகிறோம். ஓகேவா, கார்னர் ஆஃப் மேப்ஸ். ஓகேவா, கார்னர் ஆஃப் மேப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த கார்னர் ஆஃப் மேப்ஸ் டாபிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த இயர் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் நீ என்ன பண்ணிக்க, ரிவைஸ் பண்ணி பாரு. கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கார்னர் ஆஃப் மேப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக என்ன இருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, அதனால கார்னர் ஆஃப் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகேப்பா. ஸோ எழுதிக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் கார்னர் ஆஃப் மேப்ஸ் என்ன எழுதிக்கோங்க. ஓகேவா, ஏ கார்னர் ஆஃப் மேப்ஸ் எழுதிட்டே வாங்கப்பா. ஓகேவா, ஏ கார்னர் ஆஃப் மேப்ஸ் இஸ் ஏ கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராபிக்கல் என்னதுன்னா ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, கிராபிக்கல் representation of a truth table. Graphical representation of a truth table. Truth table can be used to reduce a logic circuit. Use it to reduce a logic circuit. Okay, to its simplest terms. To its simplest terms. ஓகேவா, டு இட்ஸ் சிம்பிளியஸ்ட் டைம். ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, எழுதிக்கோங்க, எழுதிக்கப்பா. ஸோ
இப்போ இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், மினிமைசேஷனா பூலியன் அல்ஜிப்ரா பார்த்தோம். ஓகேவா? அப்போ இது எப்படி நம்ம மினிமைசேஷன் பண்ணோம்? ஓகே, ஒவ்வொரு தீரத்தையும் நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் எந்த தீரத்தை பேஸ் பண்ணியிருக்கோ அந்த தீரத்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம் அதை பேஸ் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணிட்டு வந்தோம். ஆனால் கார்னாப் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, நீங்கள் தீரம் யூஸ் பண்ண வேணாம், டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கார்னாப் மேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பூலியன் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த பூலியன் தியரஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஓகேவா, டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப்பே ஆன்சரே நம்ம கொண்டு வந்துடலாம், டேரெக்டாகவே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ தியரை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணாமல் டேட்டா ஆன்சர் கொண்டு வரலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னாப் மேப்ஸ். ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணனா, ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு கிராஃபிக்கல் ஒரு ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த பாக்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? எழுதிக்கோங்க. கார்னாப் மேப்ஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a truth table that can be used to reduce a logic circuit to its simplest terms. ஓகேவா? to its simplest terms. ஓகேவா? to its simplest terms. அடுத்து என்னன்னா, ஸோ சில எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், சில எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஓகேவா? அப்போனா அந்த கிராஃபிக்கல் அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சில வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற ரெண்டு இன்புட் மட்டும் தான் இருக்கும் சில லாஜிக் சர்க்யூட்டுக்கு. ஏபி இந்த 2 இன்புட் வச்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுப்பாங்க. சில லாஜிக் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். ஏபிசி என்ன பண்ணுவோம், 3 இன்புட் டெர்மினல்ஸ் வரும். சிலதுக்கு 4 இன்புட் டெர்மினல், ஏபிசி 4 என்ன பண்ணும், 4 இன்புட் டெர்மினல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பொறுத்து, ஸோ அதோட எக்ஸ்பிரஷனை பொறுத்து அது என்ன பண்ண போகிறோம், அது இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஓகே, அதான் என்னது அடுத்த பாயிண்ட், தி சைஸ். The size of the Karnaugh maps. The size of the Karnaugh maps depends on the amount of inputs. Depends on the amount of inputs. Depends on the amount of inputs that are listed in the truth table. ஓகேவா? அதோட இன்புட் டெர்மினல்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்னாப் மேப்ஸோட கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும். 2 இன்புட் வர டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுற ஒரு கார்னாப் மேப்பும், 3 இன்புட் ஏபிசின்னு இருந்தால் அதுக்கு ஒரு கே மேப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதே மாதிரி 4 இன்புட் இருந்தால் கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஓகேவா? ஸோ கார்னாப் மேப்ஸை சுருக்கி நம்ம என்ன சொல்லலாம்னா கே மேப்ஸ்பாங்க. ஓகேங்களா? கே மேப்ஸ். ஓகேவா? கார்னாப் மேப்ஸை நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், கே மேப்ஸும் சொல்லிக்கலாம். ஓகேவா? 2 ஒன்று தான். கார்னாப் மேப்ஸ்னாலும் சரி, கே மேப்ஸ்னாலும் சரி, 2 ஒன்று தான். எழுதிட்டீங்களா? The size of the Karnaugh map depends on the amount of inputs that are listed in the truth table. நமக்கு என்னது truth table. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிங் a K map, a Karnaugh map. Constructing a Karnaugh map. ஓகேவா? constructing a Karnaugh map. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் மேப். ஓகேங்களா? என்னது 2 வேரியபிள், அதாவது 2 இன்புட் இருக்கிற மாதிரி லாஜிக் கேட்ஸ் இருக்குது. 2 வேரியபிள் கே மேப். ஓகேவா? 2 வேரியபிள் கே மேப். ஸோ இப்போ இந்த 2 வேரியபிள் கே மேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஓகேங்களா, ட்ரா பண்ணிக்கோங்க.
இது ட்ரா பண்ணிக்கோமா? இதுக்கு அடுத்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இங்கே என்னன்னா ஏ பார். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி பார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? அப்போ இங்கே வர்ற ஆன்சர் என்ன வரும்னா ஏ பார் பி பார்னு வரும். ஏ பார் பி பார்னு வரும். இங்கே வர ஆன்சர் என்ன வரும்? ஏ பார் பி. இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி பார், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏபி. ஓகேப்பா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்ற அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லை. உள்ளே இருக்க டேம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லை, அது நம்ம எப்படினாலும் பார்த்துக்கலாம். பில்லு இருக்க டேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். ஃபஸ்ட்டு ஏ பார் இருக்கணும், ரெண்டாவது ஏ இருக்கணும். இந்த சைடு பாருங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பி பார் இருக்கணும், ரெண்டாவது பின்னு இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் கே மேப். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோமா, 2 வேரியபிள் கே மேப். ஓகேங்களா? 2 வேரியபிள் கே மேப். இல்லையா? அடுத்து பாருங்க, அடுத்து என்னன்னா 3 வேரியபிள் மேப்ஸ். அடுத்து பாருங்க, ஸோ 3 வேரியபிள் மேப்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படினாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ இதை வெர்டிகலாகவும் போட்டுக்கலாம், அதே மாதிரி ஹரிசாண்டலாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஓகேம்மா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் கே மேப். இல்லை, உள்ள ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஸோ லாஜிக் இன்புட்டு தான் இருக்கும். ஓகேவா? 0 1 1 0 0 0 1 0. இது சும்மா ஏதோ எது 0 ஆக்கலாம் 1 ஆக்கலாம், அவங்களே இது கொடுத்துருவாங்க. 0 1 வந்து பார்த்தா உள்ள அவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு தான் உள்ள என்ன, இது ஏ பார் பி பார். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ஒரு இன்புட்டு, இங்கே ஒரு இன்புட், இங்கே ஒரு இன்புட். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 1 0 1 0 அந்த மாதிரி காம்பினேஷன் மாறி மாறி இருக்குது இதுக்குள்ளே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் கே மேப்ஸ். ஓகேங்களா? ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஹரிசாண்டலாகவும் வரையலாம், வெர்டிகலாகவும் வரையலாம். ஓகேங்களா? 3 வேரியபிள் கே மேப்ஸ். ட்ரா பண்ணிட்டீங்களா? ட்ரா பண்ணிக்கோங்க. எடுத்து போகலாமா? யாராச்சும் எழுதணும்னா சொல்லுங்கப்பா. ஓகேவா? சார் நீங்கள் எழுதுறதுக்குள்ளே மூவ் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள் கே மேப்ஸ். இப்போ நமக்கு 60 மார்க் எதை பேஸ் பண்ணினா அந்த 4 வேரியபிள் கே மேப்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய வரும். 4 வேரியபிள் கே மேப்ஸையும் அதே மாதிரி 3 வேரியபிள் கே மேப்ஸையும் ரெண்டையும் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? இங்கே எப்படின்னா, ஓகேங்களா, இங்கே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஏ பார் பி பார். ஓகேவா? அதாவது 0 0 அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் பி 0 1, அதாவது 0 0 0 1. அடுத்து என்ன வரும்? 1 0 வருமா? அப்போ என்னது? ஏ பி பார். அடுத்து என்ன வரும்? அடுத்து என்னன்னா
இங்கே மட்டும் கொஞ்சம் மாற்றி ஓகே. இங்கே எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பார் பி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஏ பி பார் வருமா, ஏ பி பார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எழுதணும், கடைசி எழுதிக்கணும் சரிங்களா. அடுத்து இங்கே எழுதுனா ஏபி இங்கே எழுதணும். இது ரொம்ப முக்கியம் ஓகேவா. இந்த ஃபோர் வேரியபிள் கேமஸ் ட்ராப் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா 0 வரும்ப்பா ஓகேவா. அதாவது 0 தான் நான் என்ன எழுதிருக்கேன், ஏ பார் பி பார் எழுதியிருக்கேன். நான் ஏ பார் 0 பி பார் 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 1. இப்போ 0னா ஏ பார், 1ங்கிற போது பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும், 0 1 வருமா, இது 0 0, இது 0 1. அடுத்து என்ன வரும், 1 0 வருமா, 1 0 வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எழுதிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், மிடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 1 எழுதிக்கிறேன் ஓகேவா. இங்கே என்ன ஃபாலோ பண்ணமோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறேன். இது 4 வேரியபிளா, ஏ பி என்ன இருக்கும், சி டின்னு இருக்கும் ஓகேவா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் என்னது 0 0னா சி பார் டி பார். அடுத்து என்ன 0 0 அடுத்து என்ன பண்ணுறோம் 0 1. 0 1ங்கும் போது நமக்கு என்னது சி பார் டி. அடுத்து எழுதும் போது 1 0 எழுதுவோமா, 1 சி டி பார். அடுத்து இங்கே எழுதுமா என்னது 1 1. அப்போ இங்கே எழுதுமா சி டி. இங்கே எப்படின்னா இங்கே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே தான் இந்த பக்கமும் ஓகேவா. ஓகே தம்பி, ஏதோ டவுட் இருக்கா? ஸோ உள்ள ஏதோ வேரியபிள் இருக்கா, 0 1 0 0 0 0 1 1 0 0 0 1 0 0 0 0. இது சும்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நானே ஒரு லாஜிக் போட்டுக்கிறேன் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்படி தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இங்கே 0க்கு 1 இருக்கலாம், இங்கே 0க்கு 1 இருக்கலாம், இங்கே 1க்கு 0 இருக்கலாம். சும்மா நானே ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் காட்டுறதுக்கான இந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஏ பார் பி பார், அடுத்து என்ன ஏ பார் பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபி, அடுத்து என்னது ஏ பி பார். இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே தான் சி பார் டி பார், அதே மாதிரி சி பார் டி சிடி சிடி பார். இங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கணும் ஓகேவா. அவ்வளோதான். ஸோ என்னது இந்த 3 டைப் மட்டும் தான், 2 வேரியபிள் கே மேப்ஸ் ஓகேவா. அதே மாதிரி 3 வேரியபிள் கே மேப்ஸ், அதே மாதிரி என்னது 4 வேரியபிள் கே மேப்ஸ் ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஓகேவா, இதான் நம்ம டைப்ஸ் கே மேப்ஸ் டைப்ஸ். இதெல்லாம் டவுட் இருக்காப்பா தம்பி, இதெல்லாம் டவுட் இருக்கா? இல்லை அதாவது ஸ்ட்ரக்சர் தான் இது ஓகேவா. இதோட ஸ்ட்ரக்சர் தான் கே மேப்ஸ். தம்பி இதுல அடுத்து போலாம்ல, மூவ் ஆகலாம்ல ஓகேவா. அடுத்து எப்படி சிம்பிளை பண்ண போறோம்னா ஓகேவா, இன்னும் நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, சும்மா அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து என்னன்னா pairs, quads, octets ஓகேவா. பேர்ஸ்னா என்னப்பா, பேர்ஸ்னா என்னப்பா, 2 தான் பிரிக்கிறது ஓகேவா. ரெண்டு இது சேர்ந்தா நமக்கு பேரு ஓகேவா. குவாட்ஸுங்கும் போது நமக்கு என்னது 4 இருக்கும் ஓகேவா. 4 சேர்ந்தா நமக்கு 4 டிஜிட் இருந்தா அது வந்து குவாட்ஸ். இதே மாதிரி 8 டிஜிட் இருந்தா அதே மாதிரி நமக்கு என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேட்ஸ் ஓகேவா. அடுத்து பாருங்க. ஸோ இனிமேல் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட்டு பேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பேர்ஸ் ஓகேவா. பேர்ஸ் ஸோ இது ஒரு இது இருக்குப்பா. இது நமக்கு என்னது ஏ பார் பி பார், அதே மாதிரி ஏ பார் பி, அதே மாதிரி ஏபி, அதே மாதிரி ஏபி பார். இங்க வந்து பாத்தீங்கன்னா சி பார் டி பார், அதே மாதிரி என்னது சி பார் டி சிடி சிடி பார் ஓகேவா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா 0 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 1 1 ஓகேங்களா. 0 0 0 0 ஓகேம்மா. நல்லா ஆன்லைன்ல தானே இருக்கிற, கவனிக்கிறியா? பொன்சங்கர், பிரேமலதா
ஓகேப்பா. இப்போ பேர்னா என்னன்னா, பேர்னா ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஜீரோலாம் விட்டுருங்க. ஜீரோலாம் நமக்கு தேவையே கிடையாது. இப்போ இந்த 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 ஸ்ட்ரக்சர்ல ஜீரோவை நீங்க கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? நீங்க உங்களோட ஃபோக்கஸ் எதை பேஸ் பண்ணிக்கன்னா, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேர்ஸ்னால இங்க ஒரு எக்ஸாம்பிள் பேர்ஸ்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஓகேங்களா? அப்ப 2 ஒண்ணு சேர்ந்தா நமக்கு என்னது? பேர்ஸ். ஓகேமா? 2 ஒண்ணு சேர்ந்தா நமக்கு என்னது? பேர்ஸ். சார் ஓகே, சொல்லுப்பா. சார் இப்போ இது எப்படி சார் அந்த ஜீரோலாம் அசியூம் பண்றோம்? ஜீரோலாம் எப்படிங்க சார் அசியூம் பண்றோம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் கண்ணு. நான் சும்மா அந்த 001 சும்மா என்னது ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகேவா? சார். ஒரு எக்ஸாம்பிள் பேர்ஸ் வந்து பார்த்தா எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஒரு எக்ஸாம்பிள் தான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து நானா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? நம்ம ஃபோக்கஸ் வந்து ஜீரோலாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ 1 மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க. ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஓகேமா? ஸோ அடுத்து என்னன்னா இது அப்படியே எழுதுங்க. சார் அது எப்படி சார் அந்த இடத்துல போடுவீங்கன்னு சொல்றீங்க? புரியவே இல்லை சார். கண்ணு, இப்போ கே மேப்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? பேர்ஸுங்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள் கே மேப்ஸ் வச்சுக்கோங்க. 4 வேரியபிள் கே மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி டின்னு எத்தனை டெர்மினல்ஸ் இருக்குன்னா மொத்தம் 4 டெர்மினல்ஸ் இருக்குது. ஓகே, 4 டெர்மினல்ஸ் இருந்தா 4 மேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரா பண்ணிக்கணும். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்கா? நான் போட்ட எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, 4 வேரியபிள் கே மேப்ஸ் எப்படி வரும்? இதானே அதோட ஸ்ட்ரக்சரு. ஓகேவா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ டிரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள ஒன்று இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா? ஓகேவா? 1 0 1 0 தான் மாறி மாறி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அது நம்ம கொடுக்குற ப்ராப்ளத்தை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் பர்டிகுலராக கே மேப்ல பேர்ஸுங்கிற ஒரு டாபிக் பர்டிகுலராக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நானா என்ன பண்ணிக்கிறேன், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நானா அசியூம் பண்ணிக்கிறேன். எனக்கு பேர்னா எனக்கு ரெண்டு ஒன்று சேர்ந்தா ஒரு பேர். அப்போ நம்ம 2 ஒன்றுக்கு மட்டும் நான் இங்கே போட்டுக்கிட்டு மற்றெல்லாம் நான் 0 போட்டுக்கிறேன். அந்த 2 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம், எங்கனாலும் போட்டுக்கலாம். ஆனா அந்த 2 ஒண்ணு வந்து பார்த்தா பக்கத்துல இருக்கணும். ஓகேவா? பக்கத்துல இருக்கணும். இது வந்து பார்த்தா நானும் என்ன பண்ணிக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். சார் கிளாஸ் இருக்கு சார், கிளாஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். டெக்ஸ்ட் போங்களேன். எக்ஸல்ல பப்ளிக் போங்க. செபாக்ஸின் ஒரு ஃபோல்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வசந்தன் ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதுக்குள்ள போங்க. இருங்க சார். இல்லைங்க சார், எடுத்துட்டாங்க போனீங்க, எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். நான் இதில் அப்லோட் பண்ணிட்டேன் சார். ஆன்லைன் அப்லோட் பண்ணியாச்சு. எனக்கு டொனேஷன் கொடுத்தாங்க. அப்போ லொக்கேஷன் இல்லை. ஒரு நிமிஷம், நான் பார்த்தா அவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஓகேப்பா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேரா பிரிக்க போறோம். ஓகேவா? அதாவது எத்தனை ஒண்ணு இருக்கோ அத்தனை என்ன பண்ண போறோம், பேரா பிரிக்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஒண்ணு மட்டும் இருக்கு. இதை மட்டும் பேரா பிரிச்சு, அதாவது எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். பட் இது எக்ஸாம்பிள் தான், சம்மு கிடையாது. ஓகேங்களா? சும்மா என்ன பண்ண ஒரு எக்ஸாம்பிள் தான். 1 1. ஓகேவா? இது இப்ப 2 ஒண்ணு பக்கத்துல இருக்குன்னா இதை பேரா பிரிச்சாச்சு. ஓகே தம்பி? அடுத்து என்ன பண்ண போறேன்னா, அடுத்து வாங்க. அடுத்து y equal to, ஓகேவா? y equal to இது எப்படி பிரிக்க போனா இது அப்படியே பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒன்றை பாருங்க, இந்த ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம்,
ஹரிசாண்டலாவும் பார்க்குறோம், அதே மாதிரி வெர்டிகலாவும் பார்க்குறோம். ஓகேங்களா? இது ஹரிசாண்டலா பார்க்கும்போது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ஏபிங்க பேஸ் பண்ணியிருக்கா. அப்போ ஏபி, ஓகேவா? ஏபி இங்கே பாருங்க, வெர்டிகலா பாருங்க, அடுத்து பாருங்க சிடி. ஓகேவா? அப்போ இந்த ஒன்றுக்கு எழுதியாச்சா, இந்த ஒன்றுக்கு எழுதியாச்சு. அடுத்து இந்த ஒன்றுக்கு வாங்க, இது எதை பேஸ் பண்ணியிருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது, அடுத்து ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க, ஏபி. ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குது, சி டி பார். இது எதுவும் டவுட் இல்லைல்லப்பா? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? அடுத்து என்னன்னா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறதா, சிம்பிளி பண்ணுறதா நமக்கு வேலை. அப்படியே மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ இருக்குது, காமனாக இருக்கா. அப்போ அதை அப்படியே வெளியே எடுத்துருங்க. அப்போ உள்ள நமக்கு என்ன மட்டும் தான் இருக்குது, டி ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது, டி பார் தானே இருக்குது, டி ப்ளஸ் டி பார் தானே இருக்குது. அப்போ டி ப்ளஸ் டி பார் நமக்கு என்னது, ஒன்று தானே. அப்போ என்னது, ஏபிசி ஏபிசி இன்ட்டு நமக்கு என்னது 1. கடைசியாக ஒய் ஈக்குவல் நமக்கு என்ன வரும், ஏபிசின்னு வரும். ஓகேம்மா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஓப்பனா பேசுப்பா. இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். இது வந்து பார்த்தா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் அசியூம் பண்ணிக்கமா, இது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 1 மட்டும் இருக்குது. ஸோ இப்போ 2 1 இருந்தால் கண்டிப்பாக இது பேர் தான். ஓகேவா? அதனால என்ன அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், அதை மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், பூலியன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, பூலியன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணால் கடைசி ஆன்சர் எனக்கு என்ன வருது, ஏபிசின்னு வருது. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, பூலியன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம மினிமைசேஷனாக பூலியன்ஸ் தியரம் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை பூலியன்ஸ் இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா, இந்த பூலியன்ஸ் தியரத்தை இந்த பூலியன்ஸ் தியரத்தை நீ என்ன பண்ணிக்கலாம், இதை பேஸ் பண்ணாமே நீ என்ன பண்ணலாம், ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்று இங்கே பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கப்பா. ஸோ இப்போ ஹரிசாண்டலாக எடுத்துக்கோங்கம்மா. ஸோ ஹரிசாண்டலாக எடுத்துக்கோங்க. ஹரிசாண்டல் என்னப்பா இருக்குது, இங்கே ஏ தானே இருக்குது. இந்த 2 1 அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த 2 1 அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கலரில் மென்ஷன் பண்ணுறேன். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பூலியன் எக்ஸ்பிரஷன் வச்சு சால்வ் பண்ணாமல் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? பூலியன் எக்ஸ்பிரஷனே இப்போ நம்ம கன்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இந்த 1 அப்படியே எடுத்துக்கோ. போனட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம கன்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? தனித்தனியாக கன்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேரை அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேம்மா? டவுட் இல்லைல்ல? அப்படி எடுத்துட்டு இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, அதை அப்படியே எடுத்துக்கோ. ஏ பி. ஓகேவா? ஏ பி. ஓகேம்மா? அடுத்து இங்கே பாருங்கம்மா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று, இது 2 இது அப்படியே பேஸ் பண்ணியிருக்குதா. ஸோ இதில் காமனாக என்ன டைம்ஸ் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். காமன் என்ன, இந்த சிடியை பாருங்க, இங்கே சி டி பார் இருக்குது. ஓகேவா? ரெண்டுலேயும் காமனாக எதுமா இருக்குது, காமனாக என்ன இருக்குது, காமனாக என்ன இருக்குது, இங்கே சி டி இருக்குது, இங்கே சி டி பார் இருக்குது. காமனாக என்ன இருக்குது, என்ன லைன்ல இருக்கியா? சி சார். சி சார். சி. அப்ப அந்த சி அப்படி எழுதிடணும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது இப்போ ஆரம்பம் கிராப் பண்ண தெரியுமா, இந்த பக்கம் பார்க்கும்போது இது இதை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்குது. ஓகேமா? இந்த 2 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற டேமை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்குது. ஓகே, அதனால அந்த ஏபிங்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஹரிசாண்டலா பாருங்களேன், ஹரிசாண்டலா பார்க்கும்போது இது ரெண்டு இதை பேஸ் பண்ணியிருக்குது. ஓகேவா? 2 பேஸ் பண்ணியிருக்கிறதுனால காமனா எது இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தா 1 பேஸ் பண்ணிருக்கனால அதை அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. இங்க வந்து பார்த்தா 2 பேஸ் பண்ணிருக்குதா, சிடி அதே மாதிரி சிடி பார் 2 பேஸ் பண்ணிக்கிறனால இந்த 2 இதுல எது காமன் எக்ஸ்பிரஷனோ அதை தான் எழுதணும். ஓகேப்பா? ஓகேவா? அப்ப காமன் என்ன இருக்குது, சி. அப்ப என்னது, அப்ப கடைசியா நமக்கு என்னது, ஒய் ஈக்குவல் நமக்கு என்னது, ஏபிசி. இதான் நம்மளுடைய ஆன்சர். இங்க நான் எந்த ஒரு தீர்த்தை நான் யூஸ் பண்ணவே இல்லை, டைரக்டா என்ன பண்ணிக்கிட்டேன், ஆன்சர் எழுதியாச்சு. ஓகேங்களா? கேமஸ் கஷ்டம் கிடையாது தம்பி. ஓகே, இப்போ நீ ஃபர்ஸ்ட் படிக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டா தெரியுது. ஐயோ 0 போற அந்த 1 போறாரு. இது வந்து பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பேர்னா எப்படி இருக்கும், அது குவாட்ஸ்னா எப்படி இருக்கும், ஆர்கேட்ஸ்னா எப்படி இருக்கும், நான் என்ன பண்ண ஒரு எக்ஸாம்பிள் தான் போட போறேன். பேர்ஸ்னா 2 1 மட்டும் இருக்கும். ஓகே, அது மாதிரி அந்த மாதிரி டைப்பா இருந்தா பேர்ஸ். இதே சில இடத்துல 4 1 இருக்கும். அந்த மாதிரி இருந்தா நமக்கு என்னது குவாட்ஸ். சில இடத்துல பார்த்தா 8 1 இருக்கும்.
8 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டேட்ஸ். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இது எப்படி ரிசல்ட் கண்டுபிடிக்கணும்னு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஈஸி தான், கே மேப்பிங் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? ஓகே, சைனட் ஆயிக்கோங்க. ஒரு நிமிஷம். யாரும் நோட் பண்ணாமல் தான் நோட் பண்ணிக்கோன்னு. நோட் பண்ணாமல் தான் நோட் பண்ணிக்கோ. நீங்க மாதிரி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தா உட்காந்து சொல்லிட்டே இருப்பீங்களா சார்? இங்க வந்து எப்படின்னா இந்த லிவிங்ஸ்டன் வந்து ஒரு படத்துல இருப்பான்ல, அந்த பொம்மை வாங்க போவான்ல கிடையாது. நான் வந்து அந்த சிப்பி சிலையை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ அது 6 பேரை கொடுத்து அதை உடைச்சிடுவாங்க. தமிழ் மறுபடியும் கிளாஸ் பண்ண முடியல.